ராதிகா மேம் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என் ஃபர்ஸ்ட் சீனே அவங்க கூட வந்து நான் ரொம்ப பயந்து போய் நிக்கிற மாதிரி ஒரு சீன். ஐயோ அது ரொம்ப பயமாவும் இருந்தது. இது நிஜமாவே நடக்குதா? இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கூட. தாய்க்கல்வி படத்துல லீடா ஒரு ராதிகா மேம் ரோல் பண்ண எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அந்த அளவுக்கு நான் இப்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இதை நான் சின்ன ரோலாவே பார்க்கல. நான் ஒரு சினிமால கோமா ஸ்டேஜ் இருக்கும் போது இந்த படம் எனக்கு கை கொடுத்துச்சு. அந்த ஊர் மக்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வர்றது கஷ்டம் தான். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் ஃபீல்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டினியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொருள் எங்கெங்க இருக்கணுமோ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேடிக்கை பார்க்க வந்த ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கே போல, அவன் எப்போ பாரு ஷூட்டிங்னே கெதின்னு இருந்துட்டான். அவன் உனக்கு ஷூட் சொன்னால் மட்டும் தான் நீ வரணும், இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் என்னை பார்த்து நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவீங்க, அப்போ நான் சொல்லுவேன், அக்கா இந்த படத்தோட டேரக்டரே நான் தாக்கா அப்படின்ட்டுன்னு. நிஜமாவே அந்த வீட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அவங்க ஊர்ல. அது ஒருத்தவங்களோட வீடு, அவங்களுக்கு இத்தனை பேர் பாகம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குடும்பமே பெரிய குடும்பம், அப்படி ஒரு பவுன் தாய் இல்லை அப்படின்றது. சேமிப்புன்றது வந்து நானே வந்து ஒரு சின்ன தாய்க்கலை தான். எங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கனன்றத விட எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு பிஸ்னாரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் நான். எதுக்கு தேவையில்லாமல் லைட் போகுது ஃபேன் போகுதுன்னு ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் தான். இந்த ஸ்டோரியே வந்து கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி ஸ்டோரி மாதிரி. இந்த கேரக்டர் கொடுத்தா நான் சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படின்னா எந்த கேரக்டர்? ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது வந்து இந்த மருமக கேரக்டருக்கு தான். எந்த மருமகம்? இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கு. அவர் 2வது படத்தில் செய்யுள்ள கூப்பிட்டு ஒரு சின்னதாக வந்து நீங்கள் வந்துட்டு சும்மா இதை கொடுத்துட்டு போறீங்க, ஒரு செகண்ட் ஷாட் தான் உங்களுக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக நடிப்பேன். எனக்கு சிவா சார் படத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட நடிச்சிருவேன் நான். யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறோமோ அதை தான் கண்டினியூ ஆகுது அந்த சேனல்ல ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சேனலை ஒய்ஃபா பண்ணா அந்த ஒய்ஃப் ரோல் கொடுப்பாங்க. அது அம்மாவா பண்ண அது அப்படியே அந்த சேனல்ல மட்டும் அம்மாவா கண்டினியூ ஆனா கூட பரவாயில்ல, மற்ற சேனலுமே நான் அம்மாவா தான் கூப்பிடுறாங்க. கிடைச்சது மட்டும் இல்லாம எனக்கும் நிறைய அவார்டு இருந்தது. அது ஒரு நாள் டைரக்டர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு அவார்ட்ஸ். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக அந்த மெடலு அதெல்லாம், ஆஹா இதை நேரில் வாங்கிட்டு இன்னும் நமக்கு நல்லா இருந்திருக்குமே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ஏறி வாங்கி தான் நல்லா இருந்திருக்குமே. கூப்பிட்டு அகோரியை உட்கார வச்சிருக்கும் போது நீங்க எப்படி இருந்துச்சு பார்த்தோம்? எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு பூஜை நான் பார்த்ததே இல்லை. சங்கெல்லாம் ஊதுறது, ஒரு 2 சைடும் காசிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ. இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்க தாய் கிழவி படத்தில் நடிச்சிருந்தவங்க தான். அண்ட் அதற்கு முன்னாடியே இவங்க யூடியூப்ல ரொம்பவும் ஃபேமஸான ஒருத்தவங்க தான் ஆக்ட்ரஸ் பானுபிரியா அவங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாய் கிழவி சக்ஸஸ் எப்படி ஃபீலாக இருக்கு? அண்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட கேரக்டருக்கு தனியாக ஒரு இது இருக்குது. ஏதாச்சும் திட்டினாங்களா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா அந்த தாலியை கலட்டுற சீனாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஏதாச்சும் திட்டு வந்துச்சு அவங்க உங்களுக்கு? இல்ல, நான் மஞ்சக்கயிறு போட்டிருந்தேன் நான், அதுதான் தாலி. இந்த தங்க செயின் வந்து இலையை வசூலுக்கு வரும்போது மட்டும் கழட்டி வச்சிருவேன் நான், அவங்க இல்லாதப்போ போட்டுப்பேன் அந்த மாதிரி. இந்த சக்ஸஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்கள் இன்னும் அந்த ஃபீவர்ல இருந்து வெளியில வரல. நாங்கள் நான் இல்லை, எங்க டீம் ஃபுல்லாவே தாய் கையில நடிச்ச ஒரு சின்ன சின்ன கேரக்டரும் அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை. நாளுக்கு நாள் ஒரு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கு படத்தை பத்தி. இங்கே ஓவர்சீஸ்லேருந்து இவ்வளோ கரெக்டே இருக்குது, அங்கே இவ்வளோ கரெக்டே இருக்குது, ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எஸ், நானும் உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே தான் இருக்கேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் வைக்கிறதுலேயே எனக்கு அப்டேட் தெரிஞ்சிருது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தாய் கிழவி அப்படிங்கிறது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்ததுனால பெரிய ப்ரொமோஷனுமே கிடைச்சிருது. அதே அளவுக்கு படமும் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு இப்போ. ஸோ இந்த படத்தில் நடிக்கிறப்போ இதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இந்த சக்ஸஸ் இந்த படத்துக்கு கிடைக்கும்? இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த படம் ரொம்ப நல்ல படம்ன்றது எனக்கு ஒரு செகண்ட் டேவே தெரிஞ்சிச்சு டேரக்டரோட ஒர்க்கை பார்த்துட்டு. ஓகே, நமக்கு இந்த விளையும் பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டேரக்டரோட மேக்கிங், அவர் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஹோப் கிடைச்சி நம்ம நல்ல படத்தில் நடிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த சக்ஸஸ், இந்த அளவுக்கு கலெக்ஷன், இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு, எனக்கு சர்ப்ரைஸ் தான். அண்ட் உங்களோட கேரக்டர் பற்றி பேசும்போது அதான் அவங்களுக்கு பயந்த ஒரு கேரக்டர் தான். பட் அவங்க படுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இதை காட்டுற ஒரு கேரக்டர் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த அது? நாங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கேரக்டராக வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அந்த படத்துலேயே வந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அது மருமகளை வேணும்னே நாங்கள் இடக்கா பேசுறது அந்த மாதிரியே தான் இருந்தோமே. நாங்கள் நல்லா இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த படம். இப்போ வரைக்குமே அந்த கேரக்டர் கூட அப்படி தான் இருக்கும். நாங்கள் இப்போ மருமகள் யாராச்சும் ஃபோன் பேசினா நாங்கள் ஏ தாய்க்கல்வி என்ன பண்ணுற அந்த மாதிரி அந்த ஜாடியாக பேசுறது இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு எங்களுக்கு. அண்ட் ராதிகா மேம் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ அது ரொம்ப பயமாகவும் இருந்தது. இது நிஜமாவே நடக்குதா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட அப்படின்ட்டு. என் ஃபர்ஸ்ட் சீனே அவங்க கூட வந்து நான் ரொம்ப பயந்து போய் நிற்கிற மாதிரி ஒரு சீனு. அது எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு அந்த சீனில் நான் நடிக்கிறதுக்கு. நிஜமாவே பயந்து போய் இருந்தேன் நான். அந்த சீனில் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லையா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
நடக்குதா நிஜமாவே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் எங்களுக்கு தெரியாதது இருக்கா? ஏன்னா அப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள படம் இது, ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு. ஸோ அதனால கேட்குறேன். நிறைய ஈவெண்ட் இருக்கு. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே, எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அந்த படத்துல வந்து. அந்த அந்த மெமரிஸ் கொடுக்க முக்கிய காரணம் வந்து காடுபட்டி மக்களும் ஒண்ணு. அந்த ஊர் மக்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வர்றது கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஒரு நாள் வந்து எங்க ஊர்ல ஷூட் பண்ணாதீங்க சொல்லியிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவங்களே வந்து ஒரு கட்டத்தில் ஃபீல்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டினியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடக்ஷன் வேலையும் எடுத்து அவங்களே இந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட ஃபோன் பண்ணி கான்டாக்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் வந்து படம் வேடிக்கை பார்க்க வருவாங்க இல்லையா, அது வேடிக்கை பார்க்க வந்த ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கே போல, அவன் எப்போ பாரு ஷூட்டிங்னே கெதின்னு இருந்துட்டான் அவன். அப்போ அவனை பிடிச்சிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நான் உனக்கு ஷூட் சொன்னால் மட்டும் தான் நீ வரணும், இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் என்னை பார்த்துட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அக்கா பார்த்தா திருப்பி கேள்வி கேட்பாங்கடா அப்படின்ட்டு. ஒரு நாள் பின்னாடியே போய் சட்டையை பிடிச்சிட்டு கேட்டேன், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஷூட்டிங் பக்கம் வரக்கூடாது, உனக்கு ஷூட் இருந்தால் தான் வரணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ அவன் சொன்னான், நீங்கள் திருப்பி இந்த ஊர் பக்கம் எப்போக்கா வருவீங்க ஷூட்டிங்க்குன்னா, நான் என்னடா திருப்பி எப்போ ஷூட் சொல்கிறாங்களோ அப்போ வருவேன் அப்படின்னா. ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவீங்க, அப்போ நான் அங்கே இருப்பேன், நீங்கள் என்னை பார்த்துட்டு கேட்பீங்க, டே நீ இன்னும் திருந்தலையாடா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே வரக்கூடாதுன்னு கேட்பீங்க. அப்போ நான் சொல்லுவேன், கா இந்த படத்தோட டேரக்டரே நான் தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த இடத்துல. அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போவே அவனுக்குள்ள இருக்கு. அது சும்மா படம் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு திடீர்னு டைரக்ஷன் வரைக்கும் ஆசை வந்துருச்சு அவனுக்கு. இந்த லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது செட் ஏதாச்சும் போட்டிருந்தாங்களா, இல்லை அங்கே இருக்கிற பிளேஸ் தான் அந்த வீடியோ தான் எடுத்தாங்க? அந்த வீடியோ தான் அது. ஓகே, எப்படி இருந்துச்சு அவங்களோட இன்னொருத்தவங்களோட வீடு, பட் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ உங்க வீடா ஃபீல் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் எல்லாம்? இல்ல அது வந்து எனக்கு நார்மலா அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டு வெளியே தான் திண்ணையில தான் அதிகமா உட்காந்து, உள்ள உட்காந்துறத விட திண்ணையிலேயே தான் உட்காந்துட்டு இருப்போம் நாங்க. அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும். நிஜமாவே அந்த வீட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவங்க ஊர்ல. அது ஒருத்தவங்களோட வீடு, அவங்களுக்கு இத்தனை பேர் பாகம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குடும்பமே பெரிய குடும்பம், அப்படி ஒரு பவுன் தாய் இல்லம் அப்படின்றது ரொம்ப நல்லா, அந்த பிரம்மாண்டமா தான் இருக்கும் அந்த வீடு பார்க்கவும் நேர்ல. அண்ட் பர்சனலாக இந்த கதையில சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, அண்ட் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து ஏதாச்சும் கருத்து சொல்லுவாங்க அப்படிலாம் இருந்திருக்கு. இந்த படம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் சீன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேட்டர்னில் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறும். ஸோ இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில்? இதில் நடிச்சிருக்கே தவிர இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் என்ன கேரக்டர் பண்ண போகிறோன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இதில் நடிச்சவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம். பட் இப்படி ஒன்று வருது அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் கூட நடிச்சவங்க போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சீன் போயிட்டு வந்து இந்த டைலாக் சொன்னாங்க, இது நடிச்சோன்ட்டுன்னு. அப்போ வச்சு கொஞ்சம் எங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது என்னவா இருக்கும்னு படம். பட் கம்ப்ளீட்டாக அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது. சேமிப்புன்றது வந்து நானே வந்து ஒரு சின்ன தாய்க்கலை தான். எங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கனன்றதோட எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு பிஸ்னாரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமாக இருப்பேன் நான். எதுக்கு தேவையில்லாமல் லைட் போகுது ஃபேன் போகுதுன்னு ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் தான். இந்த ஸ்டோரியே வந்து கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி ஸ்டோரி மாதிரி தான். எல்லாருமே அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, எங்கள் பாட்டி இப்படிதான்ட்டுன்னு. அந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கும் வந்து ஒரு 3 பையன் ஒரு பொண்ணு. அது கொஞ்சம் ரிலேட் ஆச்சு அந்த ஸ்டோரி எனக்கு. சூப்பர். அண்ட் அதாவது உங்களுக்கே தெரியாது, நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறப்போ தான் இந்த மொமெண்ட் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இல்லாம எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நான் சூப்பரா பண்ணிருப்பேன் அப்படின்னா எந்த கேரக்டர்? ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது வந்து இந்த மருமக கேரக்டருக்கு தான். ஓகே, எந்த மருமகம்? இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கு. தெரிஞ்சு வச்சுட்டுலாம் கேட்கல, ஒரு ஆசை இருக்கும்ல, சொல்லுங்க. கண்டிப்பா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. மருமக கேரக்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன். எந்த மருமகம்? 3 மருமகம் அது தெரியல எனக்கு. நான் அந்த டைலாக் வந்து இப்போ வந்து பெரிய மருமக தான் பேசியிருக்காங்க படத்துல, நான் ஆடிஷன் பண்ணது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த ஆர்டிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல இருந்து. ஏன்னா ரொம்ப வருத்தம் இருந்தது எனக்கு அதில் நடிக்கும் போது. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு தான் மருமக கேரக்டர் அப்போ அதில் இருக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சது ஒரு டீம் மூலியமா அதில் நான் இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அந்த செட்டில் உட்காந்துட்டு அந்த மருமக நாங்கள் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருப்போம். அவங்க நடிக்க போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம நடிச்சிருப்போம்ல அப்படின்னு. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்பேன் அவங்க கிட்டலாம், அக்கா இப்போ என்ன சீன் எடுத்தாங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன டைலாக் பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த டைலாக்கை நான் சொல்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை அந்த கேரக்டர் நம்ம பண்ணி தான் நம்ம எப்படி பேசியிருப்போம் இந்த டைலாக்கை அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட எனக்கு இதில் எந்த கேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு கொடுத்துருந்தா மருமகள்து அதில் யோசிச்சு பார்த்தேன். பட் இந்த ஊர்க்காரி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, எனக்கு அது கிடைக்கலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு எனக்கே ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்பாங்க, அந்த படத்தில் அவங்க நடிச்சாங்களா, அவங்க நம்பர் கொடுங்க, இவங்க நம்பர் கொடுங்க சொல்லி கேட்பாங்க. கடைசி வரைக்கும் என் நம்பர் யாருமே கேட்கல. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்மளும் மருமக கேரக்டர் பண்ணி தான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருப்போம்ல இருந்தது. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அதை பார்க்கும்போது. ஒருவேளை நம்ம நடிச்சிருந்துருக்கணும், அது ஒரு மாடுலேஷன் சரியா வரல, மதுரை ஸ்லாங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. இதில் நடிச்சிருக்க மருமகள்லாம் வந்து ரொம்ப வாரி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். முத்துப்பில்லாக்கா, நிரோஷா, அபி அப்படின்றவங்களாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் எனக்கு அந்த இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கம்பேர் டு மருமகள்ஸ் நீங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஆமா, ஏன்னா நீங்க யூடியூப்ல ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிற ஒருத்தவங்க தான். ஸோ அதனால உங்களோட ஃபேஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து நான் எத்தனை இடத்துல வரேன் அப்படின்றது எல்லாமே தெரியுது. பட் புதுசா ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு என்ன எல்லா இடத்துலையும் நோட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு
நீங்க சொன்ன மாதிரி நான் யூடியூப்ல இருந்தே ரொம்ப நாளா இருக்கேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படமும் கிடையாது. இது கூட நிறைய படம் பண்ணியிருந்தாலும் என்னோட ஃபேஸ் வேல்யூ இல்லை, இன்னும் நான் வெளியில வரல. அது ஏன்னு எனக்குமே தெரியல. ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் இதுல கொஞ்சம் இருக்கு, பட் இதுலயுமே நிறைய சீன் இருக்கு, பட் எல்லாமே எடிட்ல போயிடுச்சு. அதெல்லாம் வந்திருந்தா எனக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பட் இந்த படமே எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு சிவா சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க லிஸ்ட், அவங்க கூட நடிக்கணும்ட்டு. லைக் பாரதி ராஜா, சேரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாலு மகேந்திரா சார், இந்த கடைசி இசை மணிகண்டன் சார், அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னால மணிகண்டன் சார் படத்துல நடிக்க முடியாட்டி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் நடிச்சுட்டே சந்தோஷம் எனக்கு இருக்கு. எனக்கு அது சிவா சார் வந்து எனக்கு என்னோட கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்த ஒரு டைரக்டர் தான் அவரு. கண்டிப்பா டைரக்டர் சிவா அண்ட் ப்ரொடியூசர் சிவா சார் ரெண்டு பேரும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சிவா ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எப்படி இருப்பார் அவர் செட்ல? ரொம்ப ஹம்பிளா இருப்பார், ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பார் செட்ல. அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, அவர் சிரிச்சு கூட நான் பெருசா பார்த்தது இல்லை. அவர் சிரிப்பு எங்க பார்த்தேன்னா இந்த மேக்கிங் வீடியோ விட்டு இருந்தாங்க ஒரு 3 எபிசோடா. அதுல ஒரு எபிசோட்ல வந்து மேக்கிங் வீடியோல ஒரு சிரிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஓப்பனிங் ஷாட் இருக்கும். அதை பார்த்து இது சிரிக்க கூட செய்வாரு அப்படின்ட்டு ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஷார்ட் ஓகேவா இல்லையா நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு எதுவும் சொல்லாம ஷார்ட் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் நான், இவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா, இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளவுதான் வரும் நடிப்பு, இதுக்கு மேலே நடிப்பு வாங்க முடியாதுன்னு ஓகே பண்ணிட்டு போயிட்டாரா, இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி தான் ஓகே போனாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா. ருக்கு வந்து எங்கிட்ட கேட்டா, அக்கா சார் இந்த மாதிரி முடிச்சுட்டு எதுவும் சொல்லாம போயிட்டாருக்கா, அது ஓகேவா இல்லையா எனக்கு புரியலக்கானா. அப்பாடா இது நம்மளுக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்கும் தான் நடக்குது அப்படின் போது சாரே அப்படிதான் ரொம்ப அமைதியா இருப்பாரு. கெஸ் பண்ண முடியாது அவர் என்ன யோசிக்கிறாருன்னு, அவர் ஃபேஸை பார்த்து கெஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ நார்மலா வந்து மானிட்டர் பார்க்கும்போது நம்ம டேரக்டரா பார்ப்போம், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து 1 மோர் கேட்பாரா திட்டுவாரா, அது எதுவுமே ஒரு ஃபேஸை பார்த்து கெஸ் பண்ணவே முடியல எங்களால. கண்டிப்பா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைரக்டர் தான் இருக்காரு. அண்ட் அடுத்துமே அவர் கூட தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க சேயோன்ல. இருங்க அதெல்லாம் இன்னும் தெரியல, கன்ஃபார்ம் இல்ல, அப்படி ஒரு ஆசை இருக்கு நடிக்கணும்னு. பட் பாப்போம், நான் இந்த படத்துல இந்த மருமக கேரக்டருக்கு ஆசைப்பட்டு கிடைக்காம போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி இந்த படத்துல பெருசா இல்ல வருத்தப்பட மாட்டீங்க. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகலன்னு வருத்தப்பட்டீங்களா? அது மேபி இதுல சால்வ் ஆக எனக்கு அவர் 2வது படத்துல சேயோன்ல கூப்பிட்டு ஒரு சின்னதா வந்து நீங்க வந்துட்டு சும்மா இதை கொடுத்துட்டு போறீங்க, ஒரு செகண்ட் ஷாட் தான் உங்களுக்கு இந்த படத்துல அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா நடிப்பேன். எனக்கு சிவா சார் படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட நடிச்சிருவேன் நான். அது அவரோட ப்ரொடக்ஷன்ல பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவர் கூட நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. எஸ்கே சார் கூட நடிக்கணும். சிவகுமார் டேரக்டர் சார் கிட்டேயும் ஒரு சின்ன ஷார்ட்னாலும் பருவேன், அவர் படத்துலேயே வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நான் நடிச்சிட்டு போயிடுவேன் நான் சிவகுமார் சார் படத்துல. வச்சு சேயோன் அப்டேட்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லிட்டீங்க, இருக்கா இல்லைன்னு எனக்கே தெரியல. சினிமாவில் அப்படிதானே, கடைசி நிமிஷத்துக்கு எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. நான் இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வரும், ஸ்க்ரீன்ல நினைச்ச சீன்லாம் வரல படத்துல, ஸோ அதனால எதுவுமே பேச எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காத கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கேன் நான். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பட்டாளம் இருந்துச்சு. சிங்கம்புலி சாரா, பாலசரவணன் இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருமே ஏதாச்சும் ஒரு அலப்பறை பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க செட்ல. அது சிங்கம்புலி சார் இது பார்த்து தான் தெரிஞ்சிருக்கணும். அங்கே டீமே வந்து போட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டால எல்லாம். அவங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரியே யாருமே இருந்தது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல. எங்க கிட்ட ஆர்டிஸ்ட் நாங்களாம் ரொம்ப பிகினர்ஸ் இல்லையா, பட் எங்க கிட்ட அப்படிலாம் அவங்க இருந்தது இல்லை. நார்மலா ஊர் மக்கள் எப்படி உட்காந்து பேசுறாங்க அந்த மாதிரி அந்த ஷார்ட்டை உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு பாலசரவணன் சார் ஆல்ரெடி இந்த பேச்சு படம் மூலியமா தெரியும்ன்றதுனால எனக்கு எல்லாருமே ஓகே ரொம்ப கம்ஃபர்டா தான் இருந்தாங்க. இந்த படத்துல யாருமே அந்த மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் படங்கள் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு தெரியும், அண்ட் யூடியூப் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கே ஆரம்பிச்சு இந்த ஆசையெல்லாம் சினிமாக்குள்ள தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் எத்தனையோ துறை இருக்கும்போது ஏன் சினிமா மேலே போச்சு எனக்கும் தெரியாது. அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அந்த டிவிலாம் பார்க்கும்போது டிவியில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் விஜய் ட்ரிஷா ஆடும்போது அந்த ட்ரிஷாவை தூக்கிடுவேன் நான். அந்த இடத்துல நான் எண்ணெய் போட்டுருவேன் நான். விஜய் கூட நம்ம விஜய்ல எந்த ஹீரோ வந்தாலும் சரி, அந்த தலை மட்டும் மாறிடும், அந்த இடத்துல ஏன் தலை வந்துடும் பேசு, அப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். எந்த பாட்டாக இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் நம்மள போட்டு பார்த்தா அது சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க எதிர் வீட்டில் எல்லாரும் நெய்பர்ஸ் எல்லாம். அப்போ எல்லாரும் அவங்க ஆசை என்னன்னு சொல்லி பேசினாங்க. பெருசானா என்னாவே, நீ பெருசானா என்னாவேன்னு போது ஒருத்தி டீச்சர்னு சொன்னா, ஒருத்தி டாக்டர்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கை தட்டினாங்க. நான் வந்து நான் சினிமாவில் நடிக்க போவேனே அப்படின்னு சொன்னேன். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அப்போ நான் இருந்த தோற்றம் சின்ன வயசுல வந்து நல்லா எண்ணெய் வச்சு 2 ஜடை ரிப்பன் போட்டு மேலத்துக்கு இப்படி வாரிட்டு இருக்கணும் சினிமான்னு சொன்ன உடனே, சினிமானோடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம், ஒரு ஹீரோயின் தான் பேசினேன், ஒரு ஹீரோயின் ரொம்ப அழகா இருப்பாங்க, நீ போய் எப்படி சினிமால அப்படின்லாம் சிரிச்சுட்டாங்க. எனக்கு அப்பயே கொஞ்சம் வருத்தம் இருந்தது. சிரிக்கிறீங்களா சிரிங்க அப்படின்ட்டு ஒரு அவங்க சிரிப்புக்கு தான் இப்போ நீங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இன்னும் பெரிய பதிலடி கொடுக்குங்க. இது பார்த்து அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இப்பதான். நம்ம ஆக்சுவலி இப்போ கூட படம் பார்க்கறவங்களுக்கு வந்து பெருசா படம் ஃபுல்லா வரல, எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரல, பெருசா டைலாக் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன்டா. நீங்க ஹீரோயினா நடிச்சாலுமே இது ஏதாவது சொல்லலாம். சோ நான் யாருக்காகவும் படம் போல நீங்க அவங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. எனக்கு இதுவே வந்து இந்த தாய்க்கல்வி படத்துல லீடா ஒரு ராதிகா மேடம் ரோல் பண்ண எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அந்த அளவுக்கு நான் இப்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த படத்தை சின்ன ரோல், இதை நான் சின்ன ரோலாவே பார்க்கல. நான் எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஒரு சினிமால கோமா ஸ்டேஜ் இருக்கும் போது இந்த படம் எனக்கு கை கொடுத்துச்சு. சிவா சார் கை கொடுத்தாரு இப்படி சொல்லலாம்.
ஆனா மத்தவங்கள அவங்க திருப்திப்படுத்த முடியாதா, எங்கேயோ ஒரு இடத்துல வரல, கடைசியில அந்த இடத்துல ஒரு இடத்துல வர, இங்க ஒரு இடத்துல வர, என்னன்னாலும் டைலாக் கம்மி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, இந்த வாய்ப்பு வாங்குறது நான் பட்டப்படி எனக்கு தான் தெரியும். எத்தனை ஃபாலோ அப், எத்தனை வருஷம், எத்தனை ஆடிஷன். நான் வந்து ஆடிஷன் இது வரைக்கும் போன காசை மட்டுமே எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு ரேட்ல ஒரு 2 சவரம் நகையை வாங்கி போட்டுடலாம் போல. அவ்வளோ ஆடிஷன். நான் எங்க ஆடிஷன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நின்றுவேன் நான். சரி இந்த படத்துல இருந்து நம்ம வெளில வந்துருவோமா, சான்ஸ் கிடைச்சிருமா அப்படின்ட்டு. அப்ப தெரியாது எனக்கு எது நல்ல ப்ரொடக்ஷன், எங்க போய் சான்ஸ் கேட்கணும்னு. யார் என்ன சொன்னாலும் ஓடிடுவேன் ஆடிஷன். இப்போ எனக்கு தெரிய வருது. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த டேரக்டர்ஸே வந்து அவங்க பேஜ்ல போஸ்ட் பண்ணுவாங்க என்ன ஆடிஷன், கேஸ்டிங் கால் எல்லாம். ஸோ அவ்வளோ உழைப்புக்கு அப்புறம் தான் இதுவே கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனா இது ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டுடுறாங்க, படத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வரல அப்படின்ட்டு. ஆனா நடிப்பா நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோல சீன் அந்த மாதிரி? நான் காலேஜ் லயோலா காலேஜ் படித்தேன், விஸ்காம் படித்தேன். படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்னு ஒருத்தன், அவள் தான் எடுத்தான் ஷார்ட் ஃபிலிம், அதில் தான் நடித்தேன் நான். அண்ட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ்ல பண்ணியிருக்கீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த வயசான கேரக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. நான் யோசிச்சிருக்கேன் பார்க்கும்போது ஏதாச்சும் நல்ல கேரக்டர் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? கேட்டிருக்கீங்களா போய்? கேட்டிருக்கேன். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மா கேரக்டர் கொடுத்தா யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறோமோ அதை தான் கண்டினியூ ஆகுது அந்த சேனல் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சேனலை ஒய்ஃபா பண்ணா அந்த ஒய்ஃப் ரோல் கொடுப்பாங்க. அது அம்மாவா பண்ண அது அப்படியே அந்த சேனல்ல மட்டும் அம்மாவா கண்டினியூ ஆனா கூட பரவாயில்ல, மற்ற சேனலுமே அம்மாவா தான் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் யூடியூப்ல நான் அவ்வளோ சேனல் பண்ணிருக்கேன், எல்லாத்துலயுமே அம்மா தான். தலையில வெள்ளை கலர்ல பூசிக்கிட்டு அப்படிதான் இருப்பீங்க. இப்பெல்லாம் நான் வந்து வெளில அடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்கிரீன்ல பார்த்தாலே அம்மா தான். ஃபர்ஸ்ட்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி நிறைய வேஷம் எல்லாம் போட்டு என் அம்மாவை காட்டிவிட இருந்தது. இப்போலாம் எதுவும் ஸ்கிரீன்ல வந்தாலே நீ அம்மா தான், எனக்கு தெரியும் நீ அம்மா தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹரிபாஸ்கருக்கு இப்போ சவுண்ட்ஸ் 18 ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கேன், வெயிலோன் சேனலுக்கு, எல்லா சேனலுக்கும் அம்மாவா பண்ணியாச்சு. இது இல்லாம இப்ப அடுத்த கட்டம் அப்படின்னா அந்த படங்கள் அப்படிங்கிறது தெரியும். நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவரோட இதுல நடிச்சா சூப்பரா இருக்கும் எனக்கு அப்படின்னு யாராச்சும் இருக்கா ஹீரோ? இந்த ஹீரோ கூட நடிக்கணும்ன்ற ஆசையை விட எனக்கு இந்த டைரக்டர் கூட நடிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேரன் சார் ரொம்ப பிடிக்கும். அவரு இப்ப இந்த கடைசி விவசாயி மணிகண்டன் சார், அந்த கடைசி விவசாயி மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும்னு. பாரதி ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படத்துல நடிக்க முடியாட்டியும் அந்த மாதிரி படம் எடுக்கிற சிவகுமார் சார் எனக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்காரு. ஸோ எனக்கு அந்த ஆசை இவர் காம்பன்சேட் பண்ணிடுறாரு சிவகுமார் சார். அடுத்து இந்த லிஸ்ட் எனக்கு சிவகுமார் சார் இருக்காரு. இவர் எடுக்கிற எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ரோலாச்சும் நான் வந்துருப்போம். சொன்ன மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் படத்துல நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ அந்த லிஸ்ட் இவர் இருக்காரு எனக்கு. ஓகே, நீங்க சின்ன ரோல்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்டா ஹிட் அடிச்ச தாய் கிழவி வித்லோ ரெண்டுத்துலயுமே உங்களோட பிரசன்ஸ் இருந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வித்லோல இருந்து ஒரு ட்ரெயின் சீன்ல ஒரு சின்ன சீன்ல வருவேன் நான். அது வந்து நிறைய டீம்லேயே வந்து நவீன் சொல்லிட்டு அவர் மூலியமா தான் நான் பிரமோதுன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அவர் ரெஃபர் பண்ணி விட்டார் நவீன் கிட்ட. அந்த டீம் அவங்களே சொன்னாங்க ரொம்ப சின்ன சீன் தான் மேடம், நீங்க பண்ணணுமாலாம் கேட்டாங்க. நான் ஏன் அதை பண்ணனா, சின்ன ரோலா இருந்தாலும் இந்த மதன் அந்த ஒரு டேரக்டர் கிட்ட எனக்கு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் இல்லையா டீம் கிட்ட. அவங்க நெக்ஸ்ட் படம் எடுக்கும்போது நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு நியூ ஃபேஸாக ஆடிஷன் அட்டன் பண்ணி கேட்கறத விட ஆல்ரெடி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த படம் பண்ணதே. நான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எனக்கு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, என்னோட போர்ஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா கேரக்டர் அதை மாதிரி தான் எனக்கு தெரியும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன் நான், இந்த வாட்டி பிளாக் பஸ்டர்ல 2 படம் இருக்கு, வித்லோ அண்ட் தாய் கிழவி அப்படின்னு. 2 பேர்லயும் நம்ம இருக்குமே அப்படின்னு ஒரு பெருமை இருந்தது எனக்கு. ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டால அனுப்பிட்டே இருந்தாங்க எனக்கு அந்த வித்லோவோட அந்த ஷார்ட்ஸ் இருந்து எடுத்து அனுப்பிட்டே இருந்தாங்க. அண்ட் நீங்க வந்து நிறைய ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. சோ அங்க ஃபேஸ் பண்ணதுல பெரிய ரிஜெக்ஷன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? நம்பி எல்லாமே ரிஜெக்ஷன் தான் சொல்லலாம். பட் நீங்க கேஷுவலா கடந்து போயிருக்கலாம். பட் இந்த ரிஜெக்ஷன் எனக்கு பயங்கரமா ஹர்ட் பண்ணுச்சு அப்படிங்கறது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நீங்க ட்ரை பண்ணி நீங்க தான் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எனக்கு நிஜமா நிறைய, நாளைக்கு காலையில ஷூட்டு, இன்னைக்கு நைட்டு உட்காந்து காஸ்டியூம் சாரியில காமிச்சிட்டு நாளைக்கு காலையில இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல வந்து கூப்பிடாம இருக்கிற அதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. ஷூட்டுக்கு போயிட்டு நடிச்சு கூட வராததுதான் இருக்கு. அது பார்த்தா இந்த வாழை படத்துல போயிட்டு நடிச்சு, அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது எனக்கு. ஏன்னா போயிட்டு நான் ரொம்ப அந்த தார்லாம் சுமக்கிறது ரொம்ப, அந்த ஊர்ல ஒர்க் பண்றவங்களுக்கே கஷ்டம். நம்ம ஒரு ஆர்டிஸ்டா எந்த அனுபவம் இல்லாம அந்த தார் வந்து டூப்பம் வைக்க மாட்டேன். நான் தலைக்கிறாதா குடிப்பேன்ட்டு அந்த ஒரிஜினல் தாரை தான் எடுத்து வச்சுட்டு நான் நடிச்சேன். எப்படியாச்சும் இந்த படம் மூலியமா அடுத்த போயிட மாட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப நடிச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள தார் எடுத்துட்டு நடந்தோம் நானு, திவ்யா மேடம், இவங்களா. பட் அது பாட்டுல எங்க ஒரு இடத்துல மூணு லைட்டா வந்துட்டு போயிடுச்சு. அது அந்த படத்துல கடிச்சு அந்த கேரக்டர்ஸ் ஒரு 10 கேரக்டர் மேலேயே அப்படியே தூக்கிட்டாங்க அந்த படத்துல. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்னடா இந்த படம். ஆனா அந்த படத்துக்கு நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனேன். அப்பதான் அம்மாக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த 2வது நாள் நான் கூட இருந்து பாத்துக்கணுன்ற சிச்சுவேஷன் எங்க வீட்டுக்கு வர கூட்டிட்டு வந்துட்டேன். திடீர்னு அங்க இருந்து ஒரு கால் வரவும் அம்மாவை அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன். நான் அப்படி விட்டுட்டு போய் அந்த படம் நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் ஆகல. இங்கேயும் நான் வீட்டில் இருக்க முடியல, ஒர்க் பிளேஸ்லயும் எனக்கு எதுவும் சரியா அமையலன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது வாழை படம் தான். அது
கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்க்ரீனில் சுத்தமாக வரல அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் இருக்கும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வருவாரா? ஸோ நீங்கள் அவர் கூட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்க. அது கண்டிப்பாக ஈவெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்பாட்டுக்குலாம் வந்திருக்காரு அவர். அவர் கடைசி நாள் ஷூட் அப்போ இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வந்திருக்காரு. பட் அங்கே நான் இல்லை, அன்னைக்கு எனக்கு ஷூட் இல்லை. எனக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்தான்னு சொன்னோன்னே காண்டாயிடுச்சு எனக்கு. ஐயோ நம்ம இத்தனை நாள் இருந்தோம், அப்பெல்லாம் வரலையே, நம்ம இல்லாதப்ப வந்திருக்காரு அப்படின்ட்டுன்னு. அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபோட்டோலாம் வேறு எடுத்துக்கிட்டாங்க இவங்கெல்லாம். அதெல்லாம் சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆடியோ லஞ்சில் அது நிறைவேறிடுச்சு அந்த ஆசை. அவரை நேரில் பார்த்தது, ஃபோட்டோ எடுத்தது. நான் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு 5 போஸ்ட்டு வச்சு சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாமியாக மாறுறது. இது வந்து பூஜான்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவங்க கேட்டாங்க இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, எனக்கும் இந்த ஃபோட்டோஷூட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சாமி மாதிரி பண்ணுறது. இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்காக பண்ணது. அவங்களுக்கு எந்த மாதிரி வேஷன் பிடிக்கும், ஓகே, அதுக்காக பண்ணது. பட் அதுக்கான ஃபோட்டோஸ் கூட இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல போஸ்ட் பண்ணுறதுக்கு. கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தால் தானே கொடுக்க மாட்டாங்க. இது கிடைக்கவே இல்லை, அப்படி எடிட்டர் கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அது ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணி இருக்க மாட்டேன். கேமராமேன் பிரச்சனை. ஓகே, அடுத்து வந்து கற்பி. அந்த அதுக்கு வந்து எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கல. எனக்கே நிறைய அவார்டு கிடைச்சிது. படத்துக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் எனக்கும் நிறைய அவார்டு இருந்தது. அது ஒரு நாள் டேரக்டர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு அவார்ட்ஸை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த மெடலு அதெல்லாம் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆஹா, இது நேரில் வாங்கி இன்னும் நமக்கு நல்லா இருந்திருக்குமேனு இருந்தது. ஒரு ஸ்டேஜ் ஏறி வாங்கி தான் நல்லா இருந்திருக்குமேன்ட்டு நான் இன்னும் அது சோஷியல் மீடியாவில் எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப லேட்டாக தான் என் கை கிடச்சிது. அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு அந்த அந்த அதை அப்டேட் பண்ணாலும் தெரியுமா என்னன்னு தெரியலேன்னு விட்டுட்டேன். தாராளமாக தெரியும், கண்டிப்பாக போட்டு விடுங்க. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ரீல்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அந்த சலூனில் போய் நீங்கள் கேட்குற அது. ஸோ அதனால் நீங்கள் போடலாம், எப்போ வேணா, பிரச்சனை இல்லை. அப்புறம் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன், பட் நீங்களே இது பதில் சொல்லிட்டீங்க. வாழை படத்தில் ஆக்சுவலி அது என்னன்னா வந்து பூஜை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாட்லயே தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்திருந்தாரு. அது பூஜை போது படத்துல நடிச்சவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது நான் எங்க டீமை கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு இருந்தேன். அங்க நிப்பாங்களே ஃபீல்டு கிளியர் பண்றதுக்கு அந்த பாடி கார்ட்ஸ் ஊருக்காரங்களாம் வரக்கூடாது, நடிக்கிறவங்க மட்டும் தான் வரணும் போ அப்படின்ட்டாங்க. ஐயோ ஊருக்காரங்க இல்லை, நான் நடிக்கிறவங்க தான் அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஓகே நம்ம ஊருக்காரங்க லுக்கு வந்துட்டோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் போட்டு செட் ஆகி நம்மளுக்கு இந்த லுக்கு செட் ஆகுதா, டார்க் ஸ்கின் டோன்லாம் போட்டு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஊருக்காரங்க வரக்கூடாது, இதுல அடிக்கிறவங்க தான் வரணும்னு சொல்லி தள்ளிவிட்டேன். ஓகே இது கேரக்டர் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டேன். எப்படி நம்ம அந்த கூட்டத்துல போனாலும் நம்மளுக்கு பார்க்க போறது இல்லை, சரி உட்காந்துட்டேன் அந்த இடத்துல. இது என்னது நீங்களே ஆச்சரியப்பட்டு போட்டிருந்தீங்க இந்த படம்? ஆமா, நான் இந்த மாதிரி ஒரு பட பூஜை எங்கேயும் பார்த்ததுல. இரவான்னு சொல்லிட்டு ஒரு படம், அது நாங்க நெல்லூர்ல போயிட்டு ஷூட் பண்ணோம். நாங்க ஒரு பறை சம்பந்தமா அது ஒரு ஹிஸ்டரி. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. விதாத் சார் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். மேபி இந்த இயர் அது கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்கோம். பூஜைன்னு கூப்பிட்டு அகோரியை உட்கார வச்சிருக்கும் போது நீங்க எப்படி இருந்துச்சு பார்த்தோம்? எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு பூஜை நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஒரு இண்டோர்ல தானே பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், ஐயர் வச்சு பண்ணுவோம், மாலை எல்லாரும் போடுவாங்க. அது இவரு இது அந்த சங்கெல்லாம் ஊதுறது ஒரு 2 சைடும் காசிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது பார்த்தா அப்படிதான் இருந்தது. இப்போ நம்ம திசா தட்டுக்குள்ள போயிடுவோம். எஸ்கே படங்களே திசா தட்டு இருக்கு, அதுன்னு சொல்லுங்க. டானா மதராசியா? டானா மான்கரத்தேவா? டானா ரெமோவா எதிர்நீச்சலா ரஜினி முருகனா? எதிர்நீச்சலா மாவீரனா? மாவீரனா டாக்டரா? மாவீரனா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஓகே, எல்லாருக்குமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது எப்பவுமே அது டாப்ல தான் இருக்கும் லிஸ்ட்ல அது. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து இந்த தாய் கல்வி படத்துல வந்து மக கேரக்டர் பண்ண ரேச்சல். ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களுக்குன்னு இப்போ தனியா ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி மணிகண்டன் படம் கடைசி விவசாயிகள் பண்ணிருப்பாங்க. ஸோ சொல்லுங்க அவங்கள பத்தி. இதுலயும் அந்த கேரக்டருக்கு நான் ஆடிஷன் பண்ணேன், மருமக கேரக்டருக்கும் போனேன், இந்த சுருளி கேரக்டருக்கும் ஆடிஷன் பண்ண. ரெண்டுத்துலயும் அவங்க அப்படிதான் சைலண்டா தான் இருப்பாங்க. படத்துலயும் சரி, நேர்லயும் ரொம்ப சைலண்டா பேசுறது அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல சைலண்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஷூட்டிங் பார்க்கும்போதுலாம் ரொம்ப சைலண்டா தான், பெருசா டைலாக் எதுவும் பேசவே இல்லை. ஆனா படத்துல அவங்க கடைசியா ஒரு இடத்துல பேசின டைலாக்கு அது செமையா ரீச் ஆயிருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கணும். அந்த பவுன் தாயோட கேரக்டருமே அதுல வெளியே வரவங்க சொல்றது இல்லை. என் பையனுக்கு அனுபவிச்சேன், என் மருமகளையும் நான் படிக்க வைப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. பவுன் தாய் ஆக்சுவலி நல்லவதான் அப்படின்றதுல இந்த மாதிரி இடத்துல நமக்கு தெரியப்படுது. சுருளி சொல்லும் போது அவங்க வந்து செட்லயும் ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்க அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டவங்க, எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டா இருப்பாங்களா அவங்க. அந்த மாதிரி அவ்வளவு விஷயம் வச்சுட்டு இருந்தா அவங்களாம் சைலண்டா இருப்பாங்க அவங்கலாம். சூப்பர். அண்ட் இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன? அது யூடியூபா இருக்கட்டும் இல்ல படங்களா இருக்கட்டும். ஒரு படம் இருக்கு, சைன் பண்ணிட்டே இப்போ 11ஆம் தேதி ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் அது இன்னும் ஏன் வெளியில சொல்லணும் பயமா இருக்கு. நம்ம சினிமா பத்தி தெரியல சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு பாக்குற ப்ரீமியம் ஷோல இருக்கு, மறுநாள் காலை படத்துல வர்றது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வேணாலும் ஆகணும் சொல்லிட்டு நடக்கலாம், அப்புறம் பல்ப் ஆயிடும் இல்லையா. அதனாலதான் யார்கிட்டையும் சொல்றது இல்லை. பட் ஒரு படம் ஒரு புது டைரக்டர் தான்,
ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சிட்டாங்க, இப்போதான் வெளியே வந்திருக்கு. அதனால வேண்டாம், படம் முடிச்சதுக்கு நான் திருப்பி வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே நீங்க என்ன படங்கிறத கீழே கெஸ் பண்ணுங்க, அவங்க சொல்லிட்டாங்க. கெஸ் பண்ண முடியாது, இன்னும் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான் அதுவும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. எல்லா கேள்விக்கும் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னதுக்கு நன்றி. இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா கேட்டீங்க கேள்வி. எனக்கு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கேள்வி தான் நீங்களும் கேட்டீங்க. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது கம்மி தான், நம்ம பார்ட் 2 அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எடுப்போம். கண்டிப்பா நான் சொல்றேன், சேயோன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். கண்டிப்பா சேயோன்ல வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.